சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு இன்று காலை பொரளை கனத்தையில் நினைவுகூரல் நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிகழ்வில் லசந்த விக்ரமதுங்கவின் குடும்ப அங்கத்தவர்கள், நண்பர்கள், ஊடக சகாக்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் பங்கேற்றிருந்தனர். சபாநாயகர் கர ஜேசூரியவுடன் மங்கள சமர வீர ரவி கருணாநாயக்க, மலிக் சமர விக்ரம, மனோ கணேசன், ஹர்ஷடி சில்வா மற்றும் எரான் விக்ரமரட்ன உள்ளிட்ட நல்லாட்சி அரசாங்கத்தின் அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். அத்துடன் மகிந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தில் அமைச்சராக செயல்பட்டவரும் பல்வேறு மனித உரிமை மீறல்களுடன் தொடர்பு பட்டவர் என குற்றம் சாட்டப்பட்டவருமான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தாவும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார். லசந்தவை நினைவு கூறுவதற்கு இங்கு வெட்கத்துடனேயே நான் வந்தேன். நல்லாட்சி அரசாங்கத்தினால் இதுவரை லசந்தவை கொலை செய்தவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி சட்ட ரீதியாக தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியாது போயுள்ளது. நான் வெட்கப்படுகின்றேன். அமைச்சராக இருப்பதில் வெட்கப்படுகின்றேன். லசந்த எங்களுடன் போராடிய ஒருவர். நானும் அந்த போராட்டத்தில் இருந்தேன். வெள்ளைவான் கலாசாரத்துக்கு எதிராக ரவிராஜ் மற்றும் என்னுடன் லசந்த இருந்தார். வெள்ளைவான் கலாசாரம் மூலம் இடம்பெற்ற குற்றங்களை செய்தியிட யாரும் இருக்கவில்லை. நான் ஊடகவியலாளர்களை குற்றஞ்சாட்டவில்லை. அந்த அளவுக்கு ஊடகவியலாளர்களுக்கு அச்சுறுத்தல் இருந்தது. அந்த அச்சுறுத்தலுக்கு முகம் கொடுப்பதில் லசந்த முன்னின்று செயற்பட்டார். அதற்காகவே அவர் இழப்பீடு செலுத்தினார். அவர் உயிரிழக்க நேரிட்டது. கொலை செய்யப்பட்டார். அவரை கொலை செய்வதற்கு உத்தரவிட்டது யார், கொலை செய்தது யார் என்பது எமக்கு தெரியும். நாட்டு மக்கள் தவறான எண்ணத்தில் இருக்கின்றார்கள் என்றே நான் நினைக்கின்றேன். பாதுகாப்பு தரப்பினர் தொடர்பட்ட யாராவது தவறிழைத்தால் அவர்களுக்கு சட்டத்திலிருந்து விடுபடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அது தவறான எண்ணமாகும். நாம் எமது பாதுகாப்பு தரப்பினர் மீது அன்பு வைத்துள்ளோம். கடற்படை, விமானப்படை, இராணுவம், போலீசார் மீது அன்பு வைத்துள்ளோம். உண்மையில் போலீசாருக்கு இராணுவத்தினருக்கு ஏற்பட்ட அகௌரவத்தை எவ்வாறு அகற்றுவது? அதில் சிலர் இருக்கின்றனர். அவர்களுக்கு தண்டனை வழங்காமல் லசந்தவுக்கு மலரஞ்சலி செலுத்தி மெழுகுதிரியை ஏற்றிவிட்டு செல்வதால் எந்தவித நன்மையும் ஏற்படாது. நான் வெட்கப்படுகின்றேன். மகிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற திருட்டு, கொள்ளை, ஆட்கொலை என்பன பாரிய அளவில் உள்ளதன் காரணமாகவே அது தொடர்பான வழக்கு விசாரணைகள் தாமதம் அடைவதாக லசந்த விக்ரமதுங்கவின் நினைவுகூரல் நிகழ்வில் பங்கேற்று கருத்து வெளியிட்ட போது வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர சுட்டிக்காட்டினார். ஜனவரி மாதம் 8ஆம் தேதி என்பது எமது நாட்டை பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு நாள். 2 காரணங்களுக்காக இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. இலங்கையில் உருவாகிய மிகவும் கௌரவமிக்க ஊடகவியலாளரான செய்தியாசிரியர் படுகொலை செய்யப்பட்ட தினம். அதேபோன்று இதே தினத்தில் 2015ஆம் ஆண்டு நச்சு யுகத்தில் அல்லது எமன் நிர்வாகத்திலிருந்து நாம் நல்லாட்சியை எட்டி இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தி அடைகின்றன. இந்த நிலையில் லசந்தவின் படுகொலை தொடர்பான விசாரணை உள்ளிட்ட மேலும் பல விசாரணைகளை அரசாங்கம் என்ற வகையில் நாம் ஆரம்பித்திருக்கின்றோம். உண்மையில் மகிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் நடைபெற்ற திருட்டு, கொலை, ஆட்கொலை சம்பவங்களின் அளவை எடுத்துக்கொண்டால் இவ்வாறான தாமதம் இருப்பது தொடர்பில் புதுமைப்பட வேண்டியதில்லை. எவ்வாறாயினும் லசந்த விக்ரமதுங்கவின் கொலை தொடர்பில், அதே போன்று எக்னலிகுடவின் மரணம் தொடர்பில், அதே போன்று மகிந்த ராஜபக்ச காலத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல் தொடர்பில், அதே போன்று மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்ற ஊடக நிறுவனங்கள் மீதான தாக்குதல் தொடர்பில் எனக்கு ஞாபகம் இருக்கும் வகையில் லசந்த கொலை செய்யப்படுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னர் சிரச ஊடக நிறுவனம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. இதுபோன்ற சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அதேபோன்று மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சித்திரவதைக்குள்ளான ஊடகவியலாளர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களுக்கு, ஊடக நிறுவனங்களுக்கு நிவாரணம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பிரதமரின் ஜனாதிபதியும் இருக்கின்றனர். அது தொடர்பிலும் அமைச்சரவை பத்திரம் விரைவில் சமர்ப்பிக்கப்படும்.